கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். யாக்கோபு 4 அதிகாரம் 17 வசனத்திலே, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால், எனக்கு நன்மை செய்யணும் தெரியும், ஆனா செய்யாம இருந்தால் அது பாவம். நன்மைனா என்ன? யாக்கோபு 2:8 உன்னை போல பிறனை நேசி, உன்னிடத்தில் நீ அன்பு கூறியது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்கிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ராஜரீக பிரமாணம் என்று எழுதப்பட்டது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறியது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறியது போல மற்றவங்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று வேத வாக்கியம் சொல்கிற ராஜரீக பிரமாணம். நீங்கள் அப்படின்னா நம்ம எல்லாரும் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். நிறைவேற்றாமல் இருக்கும்போது தீமை செய்து கொண்டிருப்பாங்க. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, மாமியார்கிட்ட அன்பு கூறணும் தெரியும், ஆனா அன்பு கூற மாட்டாங்க. வீட்டில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சின்ன சண்டை வந்திருக்கும், உடனே டைவர்ஸ், உடனே வேண்டாம், உடனே அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். கையில பைபிள் எடுத்து வாசித்தா ஒரு முழு பைபிள் என்ன போட்டிருக்கு? உன்னை போல பிறனை நேசி, அன்பு கூறணுமா, மன்னிக்கணுமா, 7 முறை இல்லை 70 முறை. எனக்கு சாயங்காலம் ஒரு ஜவுகுறிப்பு வந்துச்சு. பையன் விரும்பி திருமணம் முடிச்சானா, கொஞ்ச நாள்லயே பிரிஞ்சு போயிட்டாங்களாம், டைவர்ஸ் ஆயிட்டான். இப்போ மறுபடியும் கல்யாணம் முடிக்கணுமா, இதுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. இவங்களும் ஆசைப்பட்டு கல்யாணம் முடிக்கிறாங்க, அப்புறம் வேண்டானோன்னு பிரிஞ்சு போயிடுறாங்க, உடனே டைவர்ஸ் பண்ணி முடிக்கிறாங்க, உடனே அடுத்த கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. சர்ச்சுக்கு போக மாட்டாங்களாம். இப்போ இந்த கடைசி காலம் எப்படி இருக்குது அப்படின்னா, வாழ்கிற வாழ்க்கை இஷ்டம் போல் தாறுமாறா. அப்புறம் எனக்கு நிம்மதி இல்லை, அப்புறம் தூக்கம் வரல, அப்புறம் எனக்கு கெட்ட சொப்பனம் வருது, அப்புறம் நான் விபச்சார ஆவியை பார்த்துட்டேன், அப்புறம் தற்கொலை எண்ணங்கள் வருது, அப்புறம் எனக்கு வாழ பிடிக்கல, எதுக்கு வாழணும், அப்புறம் எனக்கு ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலமையில் இருக்குது, மன அழுத்தத்தில் இருக்கேன், டிப்ரெஷனில் இருக்கேன். இதெல்லாம் பின்னாடி என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம், கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் அன்பினாலே ஊற்றப்பட்டிருக்கணும். என் இருதயத்துக்குள்ள அன்பு இருந்தால் மட்டும்தான் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கு. எனக்கு நிறைய குடும்பத்தில் எங்கே பிரச்சனை ஆரம்பிக்கு தெரிய மாட்டேங்குது, யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, வேதனையாக இருக்கு. என் வாழ்க்கையிலலாம் நான் ரொம்ப நஷ்டப்பட்டவன், கடனில் ரொம்ப கஷ்டப்பட்டவன். இன்னும் பெரிய குடும்பமாக இருக்கும், முழு நேர ஊழியம்தான். ஆனால் இதில் எது பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னா, மனுஷன் அப்படின்னா எங்கேயா ஒரு இடத்துல குறையா இருக்கான். ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு 2 பேர் ஒருமனப்பட்டு வாழணும் அப்படின்னா, பரலோகத்தில் எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்காரு, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்ததுக்கப்புறம் தான் தெரியுது, வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்துட்டு, ஐயோ நான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மீறிட்டேனே, துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேனே, என்னையே இயேசு கிறிஸ்து மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லி தான் நான் அழுது ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நான் வியாபாரத்தில் இருந்த ஒரு நபர். என் வாழ்க்கை ஃபுல்லாகவே சின்ன வயசுலேருந்து எனக்கு வேலை செய்ய தான் தெரியும். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசித்ததுக்கப்புறம் தான் தெரியுது, வசனம் எல்லாமே உண்மை,
அந்த வசனத்தின்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருந்தால் தான் ஆசீர்வாதம். ரோமர் 5:5 நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவன் நமக்குள்ளே தேவ அன்பினாலே நிரப்பியிருக்கிறார். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு. நமக்கு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு. ஒரு மனுஷனுக்குள்ளே அன்பு அப்படி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு. அருளப்பட்ட அப்படின்னா கிருபையினாலே, பரிசுத்த ஆவியினாலே. தேவ அன்பு அப்படின்னா அது பரலோகத்தினுடைய அன்பு. நம்முடைய இருதயங்களில் இப்ப இந்த அன்பு எங்க வருது அப்படின்னா இருதயத்துக்குள்ள வரணும். நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால், என் இருதயத்துக்குள்ளே தேவ அன்பினாலே ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால், இருதயத்துக்குள்ள அன்பு இருக்கா? பிரச்சனைக்கு எதுப்பா முடிவு? ஏன் என் வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அன்பு இல்லாத வீட்டுல பிரச்சனை வந்துருமே. இன்னைக்குதான் நிறைய வீட்டுல அன்பு கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. முடியல, நான் ஏன் பேசணும், வீம்பு, வைராக்கியம், கசப்பு, எரிச்சல். சாயங்காலம் ஒரு அம்மா ஜெபிக்க வந்தாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, பிள்ளைகள் பேச மாட்டேங்கான், அந்த அம்மா தனியா இருக்கிறாங்க. பிள்ளைகள் வீம்பு வைராக்கியத்தில் இருக்கு. அம்மா பார்த்தா வேதனையா இருக்கு. புருஷன் பேச மாட்டேங்கான், அம்மாமாரு பார்த்தா வேதனையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய வீட்டில் கண்ணீர். இதுக்கு காரணம் என்ன? இருதயத்துக்குள்ள அன்பை காணோம். நிறைய வீட்டில் வேஷம் போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. பணம் இருந்தா ஒரு பேச்சு. என்ன நடக்கு? ஒருத்தன் பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா தேவன் இருதயத்தை பார்ப்பாரு. இஷ்டம் போல துணிகரமா வாழ்ந்துட்டு அப்புறம் நியாய தீர்ப்பு நாள போய் கணக்கு போயிரும். இதை ஏன் கடினமா இரவு நேரத்தில் சொல்ல வேண்டியது அப்படின்னா, ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறீங்களா, இந்த 4 பேர் தேவ அன்பினாலே ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால், என் இருதயத்துக்குள்ளே தேவ அன்பு இருந்துச்சு அப்படின்னா, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால், அந்த நம்பிக்கை தான் நம்ம வெட்கப்படுத்தாது. இன்னைக்கு ஒரு வீட்டுல ஏன் வெட்கம் வருது? அங்க அன்பு இல்ல. ஒரு வீட்டுல வெட்கம் உண்டாற அளவுக்கு காரணம் என்ன? அன்பினால நிரப்பப்படல, ஆவிக்குரிய கனி இல்ல. இதுதான் உண்மை. ஆவிக்குரிய கனி இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நிறைய குடும்பத்துல தாறுமாறான ஒரு வாழ்க்கை, இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை. 2 பேரும் வேண்டான்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் 2 பேரும் வேற வாழ்க்கையை தெரிந்து கொள்றாங்க. சர்ச்சைக்கு போறது கிடையாது, கையில பைபிள் எடுக்கிறது கிடையாது. கேட்டானா சின்ன வயசுல நான் கிறிஸ்டியனு, நான் வேதக்காரன் சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தா துணிகரமான வாழ்க்கை. சர்ச்சில் நற்கன் எடுத்த பிள்ளை தான், வாலிப வயசுல கர்த்தருக்கா வாழணும்னு நினைச்ச பிள்ளை தான் இன்னைக்கு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு தாயார் இந்த இரவு நேரத்தில் இந்த செய்தி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது உங்க வீட்டுக்குள்ள இந்த செய்தி வந்துட்டு இருக்கு. உங்களோட கர்த்தர் பேசிட்டு இருக்காரு. என் நம்பர்ல கூப்பிடுங்க, 9363064181. உங்க வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு? நீங்க வாலிப வயசுல தேவனுடைய சமூகத்திலே எப்படி அர்ப்பணிச்சீங்க? இன்னைக்கு உங்களுடைய வீம்பு, வைராக்கியம், இதனால உங்க குடும்பம் பிரிஞ்சு போய் உடைந்து போய் கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. உங்க குடும்பத்திலே தேவனை துக்கப்படுத்துற காரியம், ஏகப்பட்ட காரியம் இருக்கு. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அன்பினாலே கட்டப்படணும். ஐயா நான் இஷ்டம் போல வாழ்றேன்,
இஷ்டம் போல வாழ்ந்தா வீட்டுக்குள்ள சத்துரு வந்துருவான், பிசாசு வந்துருவான், பொல்லாத ஆவி வந்துரும், சர்ப்பத்தின் ஆவி. இதெல்லாம் ஏன் இடம் கொடுக்கணும் கேட்க? உண்மையா தானே வாழ சொன்னாரு. இன்னைக்கு பணத்து பின்னாடியே ஓடுறாங்க, சொத்து பின்னாடியே ஓடுறாங்க. எல்லாமே மாயைதான்ப்பா. 3 நேரம் சாப்பாடு கொடுத்தாரா, ட்ரெஸ் கொடுத்தாரா, நைட்டு படுத்து தூங்க போறோமா, ஸ்தோத்திரம்ப்பா அப்படின்ட்டு போயிரணும். சொல்றதுக்கெல்லாம் பெருமை பாராட்டெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்ததில்ல. ரவிராஜ் ஒரு நாள் உயிரோட இருக்கிறான் அப்படின்னா பரலோகத்தில் எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அப்படிதான் நான் சொல்லுவேன். இதுதான் என்னுடைய இதயத்தினுடைய ஸ்டேட்மெண்ட். செத்தா பரலோகத்துல போய் நிக்கணும். இதே வேர்டு தான் உலகத்துக்கு உள்ள எல்லாருக்கும். எந்த நாட்டிலனாலும் கேட்கலாம். உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா ஃபேமிலியில எல்லாரும் பேசுங்க. ஒருவேளை வேற ஊர்ல இருக்கிறீங்களா, ஃபோன் அடிச்சு பேசுங்க. பாவம், எனக்கு நிறைய ஜெபக்குறிப்பு வரும்போது என் கணவர் என்கிட்ட பேசலை, என் பிள்ளை பேசலை அப்படிம்பாங்க. வேதனையோடு அம்மா மாதிரி அழுதுட்டு இருப்பாங்க. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தேவ அன்பு நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். ஒருவேளை தேவ அன்பு குறைய இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் வெட்கம் உண்டாகிற காரியம் அநேக காரியங்கள் இருக்கும். அப்போ நமக்கு எது பிரதர் பெஸ்ட் அப்படின்னா 1000 கோடி சொத்து பெஸ்ட் கிடையாது. தேவ அன்பு நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கணும். தேவ அன்பு நம்முடைய இருதயத்துக்குள்ளே நிரப்பப்பட்டு இருக்கணும். நம்முடைய இருதயம் தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டு இருக்கணும். இதுதான் ஸ்பிரிச்சுவல். அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வேணும் அப்படின்னா என் இருதயத்துக்குள்ளே தேவ அன்பினாலே நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. சின்ன ஜெபமணி முடிக்க போறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாட்களுக்காக, கிருபை நாட்களுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எத்தனையோ பேருக்குலாம் ஸ்லாக்கியம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. நாட்களை நாங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சில குடும்பத்தில் அன்பு கூறாமல் வீம்பு வைராக்கியத்தில் வாழ்றாங்க. சில குடும்பத்தோட திட்டமா பேசிட்டீங்க. எங்களை உயிரோட வச்சதுக்கு ஒரு காரணம் உண்டு. கற்பனையை கை கொள்ளணும், கட்டளை கீழ்ப்படியணும், அன்பு கூறணும், நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும், ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றணும். அன்பு கூறும்போது தேவன் நீங்க இதயத்துக்குள்ள வாசம் பண்றீங்க. உங்க பாதப்படியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேத வசனத்தின்படி நாங்கள் மனம் திரும்பி வாழ எங்களை தாழ்த்துகிறோம். கிருபையின் காலத்திலே உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லா நாட்டுள்ள ஜனங்களையும் உம்முடைய ஜீவனத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இரவணத்தில் யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைங்க. இன்பமான தூக்கம் தாங்க. எங்களுடைய ஆவி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் ஷிஃப்டில், நைட்டு டிரைவிங்கில் எல்லா பகுதியில் இருக்க எல்லா ஜனங்களையும் உம்முடைய ரத்த கோட்டைகளை வேலடைங்கப்பா. உம்முடைய பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உண்டாகட்டும். நைட் நேரத்தில் தனிமை, கண்ணீர் வாழ்க்கை, வேதனை, குடும்பம் பிரிந்து போய் கடன் பிரச்சனை, குடும்பத்தில் போராடி கொடுங்க ஜனங்களை கர்த்தர் சந்தித்து விடுதலை செய்து எல்லா பகுதியிலுமே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கற்பத்துக்கு ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருங்க. மாசமாக இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கூட இருங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க, ஏற்ற துணையை தாங்க. படிக்கிற பிள்ளைகளுடைய கருத்தில் முடியும் தேவ ஞானத்தினாலே, தேவ புத்தினால நிரப்பி ஆசீர்வதிங்க. தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வெளியேறி விட்டு நைட் நேரத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு, வியாதியோடு, ஹாஸ்பிட்டலில், ஐசியூவில், இன்பெட்டில், மரண தருவாயில், படுத்த படுக்கையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். தேவனோட அக்னி இறங்கி வரட்டும், பரிசுத்த அக்னி இறங்கி வரட்டும். பலவீனப்படுத்துகிற எல்லா கிரியும் சுட்டு எறியப்படட்டும். நைட் நேரத்தில் எந்த குடும்பத்தில் போராடி கொடுக்காங்களோ அந்த கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்பட்டாச்சு. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் விடுதலை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க.
இரவினத்தில் எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்துள்ங்க. உங்கள் நாம உடட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள். சீக்கிரமாக படுத்துங்க. அதிக அளவில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.